Hello guys, my amazing learners. I'm Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எதிர்த்து பேசுறது இல்லனா பதிலுக்கு பதில் பேசுறது அப்படினு சொல்றோம் இல்லையா. சோ இதுக்கு உண்டான இங்கிலீஷ் மீனிங் தான் பார்க்க போறோம். அது எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸ்ல பேசுறது, கான்வர்சேஷனுக்கு அது எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கறதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. இப்போ எதிர்த்து பேசுவது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ எதிர்த்து பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாக் பேக். டாக் பேக் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்த்து பேசுறதுக்கு டாக் பேக். சரி, இது யார்கிட்ட நம்ம மோஸ்ட்லி எதிர்த்து பேசுவோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். யார்கிட்டலாம் நம்ம எதிர்த்து பேசுவோம்? பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா எல்டர்ஸ், அதாவது வயதுக்கு மூத்தவங்க, நம்மளோட பெரியவங்க கிட்டையும் நம்ம எதிர்த்து பேசுறது உண்டு இல்லையா. ஸோ மோஸ்ட்லி இது எங்கே பார்க்க முடியும்? கிட்ஸ் கிட்ட, சில்ட்ரன் கிட்ட பார்க்க முடியும் இல்லையா, டீனேஜர்ஸ் கிட்டலாம் பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் பேரண்ட்ஸை தான் எதிர்த்து பேசுவாங்க, இல்லைனா டீச்சர்ஸை எதிர்த்து பேசுகிறத பார்க்க முடியும், இல்லைனா சின்ன குழந்தைங்களாம் பெரியவங்களை எதிர்த்து பேசுகிறத பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறது நடக்கும் இல்லையா. ஸோ இதை பாருங்களேன், எதிர்த்து பேசுவது இல்லைன்னா பதிலுக்கு பதில் பேசுவது. ஸோ இப்போ நம்ம எழுத போகிறது இந்த ஆன்சர் பேக் அப்படின்னாலும் எதிர்த்து பேசுறதுக்கும் சொல்லுவோம், அதே மாதிரி பதிலுக்கு பதில் பேசுறதையும் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆன்சர் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்லைட் டிஃப்ரென்ஸையும் சொல்லிடுறேன். இந்த ஆன்சர் பேக் அப்படிங்கிறத ப்ரொஃபஷனல் செட்டிங்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபார்மலாக நம்ம ஆஃபீஸ்லேயோ ஒர்க் பண்ணுற இடத்துலையோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இன்ஃபார்மலாக யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டால் கிடையாது. இன்ஃபார்மலான சுச்சுவேஷன்லையும் சம் பிளேசஸில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி ஃபார்மலான சுச்சுவேஷனுக்கு டாக் பேக் அப்படிங்கிறத விட ஆன்சர் பேக் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். அதாவது பாஸ் கிட்ட பேசும்போதோ இல்லை வந்துட்டு ஒரு மீட்டிங்ஸில் இருக்கும்போதோ எதிர்த்து பேசுகிறது, உடனுக்குடன் பதில் கொடுக்கறதெல்லாம் வந்து ஆன்சர் பேக் அப்படின்றத தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ இது ரெண்டையுமே சென்டென்சஸில் எப்படி யூஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். இப்போது எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான இங்கிலீஷ் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த சென்டென்சஸ்லாம் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அவனோட அப்பா கிட்ட அடிக்கடி எதிர்த்து பேசுகிறான். அவங்க அப்பா கிட்ட அடிக்கடி எதிர்த்து பேசுறான். ஸோ இதை அவன் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹீ போட்டுட்டு ஹீ எதிர்த்து பேசுறான் அப்படிங்கிறது அடுத்தது வரும். அந்த வேர்பானது நெக்ஸ்ட் வரும். ஹீ பாருங்க, டாக் இல்லையா, ஹீ டாக்ஸ். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எழுதியிருக்கிறோம். ப்ரெசன்ட் டென்ஸு இங்கே இருக்கக்கூடிய சென்டென்சஸ்லாம் பாஸ்ட் டென்ஸில். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் பேசும்போது ஹீ வந்தால் டாக்ஸ், டாக் கூட எஸ் சேர்த்து தான் பேசணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? வேர்ப் அடுத்ததான் யூஸ் பண்ணுற வேர்ப் கூட எஸ்ஸுங்கிறது கம்பல்சரி. எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ அந்த வேர்புக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஹீ டாக்ஸ் பேக். யார்கிட்ட? அவங்க அப்பா கிட்ட. டு ஹிஸ் ஃபாதர். ஹீ டாக்ஸ் பேக்ஸ் டு ஹிஸ் ஃபாதர். அடிக்கடி அப்படி சொல்கிறோமா, ஆஃபன், அவ்வளோதான். He talks back to his father often அப்படிங்கிறது. அடுத்தது, இப்போல்லாம் குழந்தைங்க ரொம்ப அதிகமாக எதிர்த்து பேசுகிறாங்க. இப்போல்லாம் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அதிகமாக எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பேசுகிறாங்க அப்படி சொல்கிறதுக்கு கிட்ஸ், குழந்தைங்க அப்படிங்கிறது சப்ஜெக்டாக வரும். கிட்ஸ். இப்போல்லாம் அப்படின்னா these days. Kids these days talk back. இப்போது இங்கே வந்து டாக் பேக் அப்படின்னு தானே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல டாக்ஸ் பேக்கு, இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸாகவே இருந்தாலும் டாக் பேக். ஏன்? கிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ப்ளூரல். ஸோ நிறையா பேர், வி, தே, இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படிங்கிறது எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்த்து எழுத மாட்டோம். பட் வந்து ஹீ, ஷீ, இட்டுன்னு இருக்கும்போது மட்டும் டாக்ஸ்ன்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ கிட்ஸ் தீஸ் டேஸ் டாக் பேக், ரொம்ப அதிகமாக, so much. Okay, kids these days talk back so much அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அவளை யாராச்சும் தூண்டி விட்டாதான் எதிர்த்து பேசுறா. அவளை யாராச்சும் தூண்டி விட்டாதான் எதிர்த்து பேசுறா, அது வரைக்கும் பேசுறது இல்லை. ஸோ அப்படி சொல்றதுக்கு அவளை யாராச்சும் தூண்டி விட்டாதான் அப்படி சொல்றோம் இல்லையா. அப்போ ஒன்லி இஃப், யாராச்சும் அப்படின்னா சம்வன். ஒன்லி இஃப் சம்வன். இந்த தூண்டி விடுறது அப்படிங்கிறது ப்ரொவோக் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொவோக்
only if someone provokes her. ஸோ someone அப்படிங்கிறனால இங்கே provoke போட்டு எஸ் போட்டிருக்கிறோம். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸில் only if someone provokes her she talks back. யாராச்சும் அவளை ப்ரொவோக் பண்ணாதான், ப்ரொவோக்னா தூண்டி விட்டாதான் அவள் எதிர்த்து பேசுகிறா அப்படிங்கிறது. only if someone provokes her she talks back அப்படிங்கிறது. ஆன்சர் பேக் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கும்போது, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டாக் பேக் அப்படிங்கிறதையே பாஸ்ட் டென்ஸ் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசும்போது, அவங்க எதிர்த்து பேசினாங்க, எதிர்த்து பேசிட்டான் அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று அவன் பிரின்ஸிபல் கிட்ட எதிர்த்து பேசினான். நேற்று அவன் வந்து என்ன பண்ணிட்டான், பிரின்ஸிபல் கிட்ட எதிர்த்து பேசிட்டான். ஸோ அப்படி சொல்கிறதுக்கு அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்டு, ஹீ எதிர்த்து பேசினான் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், டாக். ஹீ டாக்டு பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ டாக் எழுதி அதோட வேர்ப் டு எழுதணும். அப்போ தான் பாஸ்ட் டென்ஸில் நம்ம பேச முடியும். ஹீ டாக் பேக் டு த principal. He talked back to the principal. எப்போ? நேத்து. yesterday அப்படிங்கிறது. okay, he talked back to the principal yesterday அப்படின்னா அவன் நேத்து பிரின்சிபல் கிட்ட எதிர்த்து பேசிட்டான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவள் குழந்தையா இருந்தப்ப எதிர்த்து பேசினதே இல்லை. அவள் குழந்தையா இருந்தப்ப எதிர்த்து பேசினதே இல்லை. ஸோ இதுவும் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதை அவள் ஷீ எதிர்த்து பேசினதே இல்லை அப்படின்னா she never talked back. past tense அப்படிங்கிறனால talkedன்னு போட்டிருக்கோம். she never talked back. எப்போ? குழந்தையா இருந்தப்போ. ஸோ குழந்தையா இருந்தப்ப அப்படி சொல்லும்போது when she was a kid. குழந்தையா இருக்கிறதா கிட்னு சொல்லுவோம் இல்லையா? she never talked back when she was a kid அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவர்கள் எதிர்த்து பேசி தண்டனை கிடைச்சது. அவங்க எதிர்த்து பேசி தண்டனை கிடைச்சது அப்படின்னா அவங்க ஏற்கனவே எதிர்த்து பேசியிருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்குது. ஸோ அது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ அதை அவர்கள் they talked back and தண்டனை கிடைச்சது அப்படின்னா and got punished. ஏற்கனவே தண்டனை கிடச்சிருச்சுன்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அதனால் காட் பனிஷ்டு அப்படின்னு சொல்லணும். தே டாக்டு பேக் அண்ட் காட் பனிஷ்டு அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன், அவன் தப்பு பண்ணாலும் கூட எதிர்த்து பேசினான். அவன் தப்பு பண்ணிட்டு அப்பையும் எதிர்த்து பேசினான் அப்படி சொல்கிறது. ஸோ இதை அவன் அப்படிங்கிறனால ஹீ எதிர்த்து பேசினான். ஹீ டாக்டு பேக். அவன் தப்பு பண்ணாலும் கூட அப்படின்னா even though he was wrong. even though he was wrong, அவன் தப்பு பண்ணாலும் கூடனா even though he made mistakeன்னு சொல்லலாம். even though he made mistakeன்னு சொன்னாலும் அவன் தப்பு பண்ணினாலும்னு வரும். இல்லைனா he was wrong, அவன் தப்பாக இருந்தாலும் கூட எதிர்த்து பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது, நான் எதிர்த்தே பேசலை, எக்ஸ்பிளைன் தான் பண்ணேன். நான் எதிர்த்தே பேசலை, ஆக்சுவலாக நான் எக்ஸ்பிளைன் தான் பண்ணினேன் அப்படின்னு பாஸ்டில். ஸோ நான் எதிர்த்தே பேசலை, ஐ டிடன்ட் டாக் பேக், ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ணேன். எக்ஸ்பிளைன்டு அப்போ பண்ணினேன், முடிஞ்சிருச்சு. எக்ஸ்பிளைன்டு. I didn't talk back, I just explained அப்படிங்கிறது. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவனோட டீச்சர்கிட்ட மரியாதை இல்லாமல் பதிலுக்கு பதில் பேசுகிறான். அவன் டீச்சர்கிட்ட கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதை சொல்கிறதுக்கு இப்போது ஜஸ்ட்டு நம்ம ஆன்சர் பேக் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அவன் அப்படிங்கிறனால he answers back. யார்கிட்ட? டீச்சர் கிட்ட இல்லையா? to his teacher. மரியாதை இல்லாமல் அப்படின்னா without respect. okay, he
he answers back. answers back அப்படிங்கிறது பதிலுக்கு பதில் பேசுறது இல்லைன்னா எடுத்து பேசுறது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ he answers back to his teacher without respect அப்படிங்கிறது. அடுத்தது பெரியவங்க கிட்ட பதிலுக்கு பதில் பேசாத. பெரியவங்க கிட்ட பதிலுக்கு பதில் பேசாத அப்படி சொல்கிறத டோன்ட். பேசாத இல்லையா? டோன்ட். பதிலுக்கு பதில் பேசாத. டோன்ட் ஆன்சர் பேக் டு பெரியவங்க கிட்ட, எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் ஆன்சர் பேக் டு எல்டர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது நீ ஏன் எப்பயுமே நான் ஏதாவது கேட்டால் எதிர்த்து பேசுகிற? நீ ஏன் எப்போ பார்த்தாலும் நான் ஏதாவது ஒன்று கேட்டுட்டேன்னா எதிர்த்து பேசுகிற அப்படி சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல எதிர்த்து பேசுகிற அப்படின்னா கூட சம் பிளேசஸில் ஆன்சர் பேக் அப்படிங்கிறது மோரலாக சேம் மீனிங் தான் வரும். அதனால் இந்த இடத்துல ஆன்சர் பேக் அப்படிங்கிறதே போடுறேன். ஓகேவா? ஸோ நீ ஏன் எப்பயுமே அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ why do you எப்பயுமே ஆல்வேஸ் எதிர்த்து பேசுகிற அப்படிங்கிறது அடுத்தது வந்துடும். why do you always answer back எப்போ நான் ஏதாவது கேட்டா அப்படின்னா if I ask something. if I ask something அப்படின்னா ஏதாவது கேட்டால் ஏன் எடுத்து பேசிகிட்டே இருக்க அப்படி சொல்லி கேட்குறது. just read the sentence now. why do you always answer back if I ask something அப்படிங்கிறது இல்லையா? அடுத்தது past tense. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்னது? ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஒரு ஆன்சர் பேக் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ண எப்படிங்கிறது. இப்போது ஆன்சர் பேக் அப்படிங்கிறத பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணால் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அவங்க பதிலுக்கு பதில் பேசினனால கிளாஸை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. இல்லைன்னா இப்படி கூட அவங்க பதிலுக்கு பதில் பேசி கிளாஸை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னும் வச்சுக்கலாம். ஸோ இதே இங்கிலீஷில் எப்படி மாற்றலாம்? அவங்க அப்படிங்கிறனால தே பதிலுக்கு பதில் பேசினாங்க, அப்போ முடிஞ்சிருச்சு. அது ஆக்சுவலி பாஸ்ட் ஆக்ஷன் இல்லையா? ஸோ தே ஆன்சர்டு அப்படின்னு மாற்றிடும். ஆன்சர் பண்ணுறது ஆன்சர்டு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். they answered back and அவங்கள வெளியில் அனுப்பிட்டாங்க இல்லையா? ஸோ அதை and they were sent. sendோட verb to, ஆன்சரோட verb to, sent out of class. அவ்வளோதான். they answered back and they were sent out of class அப்படின்றது. அடுத்து நீ மீட்டிங் அப்போது பதிலுக்கு பதில் பேசினது உனக்கே சங்கடமாக போச்சு. நீ மீட்டிங் அப்போ பதிலுக்கு பதில் பேசினது உனக்கே சங்கடமாக போச்சு, உனக்கே சங்கடமாக வந்துருச்சு, நீயே சங்கடப்படுத்திக்கிட்ட உன்னை. ஸோ இப்படி வேணால் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நீ மீட்டிங் அப்போது பதிலுக்கு பதில் பேசினது அப்படின்னா யூ answered back மீட்டிங் அப்போ இல்லையா? அப்போ டியூரிங் மீட்டிங் அண்ட் சங்கடமாக போச்சு, சங்கடப்படுத்திட்ட, நீயே உன்னையவே சங்கடப்படுத்திக்கிட்ட. ஸோ அப்படி எது வேணாம். அப்போது அண்ட் எம்பாரஸ்ட், சங்கடப்படுத்துறதுக்கு எம்பாரஸ்ட், உன்னையவே எம்பாரஸ்ட் யுவர் செல்ஃப், உனக்கே சங்கடமாக போச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். ரீட் பண்ணுங்கள். யூ ஆன்சர்ட் பேக் டியூரிங் மீட்டிங் அண்ட் எம்பாரஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இப்போது ஆன்சர் பேக்குங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் பார்க்கலாம். அவங்க கண்டிப்பாக மீட்டிங்கில் எதிர்த்து பேசுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறோம், அவங்க மீட்டிங்கில் எதிர்த்து தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை கண்டிப்பாக அப்படின்னு ஸோ நான் சொல்கிற மாதிரி மீன் பண்ணுறேன் இல்லையா? அதனால் ஐ am sure that அவங்க தே ஃப்யூச்சர்னாலே வில் வரணும் இல்லையா? தே வில் எதிர்த்து பேசுவாங்க. ஆன்சர் பேக் மீட்டிங்கில் டியூரிங் மீட்டிங். I'm sure that they'll answer back during meeting அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். Let's look at the next sentence.
அவள் இதுக்கப்புறம் எதிர்த்து பேச மாட்டா அப்படி சொல்கிறது. ஸோ ஃப்யூச்சரில் சொல்லிருக்க பேச மாட்டான்னு, அப்போ ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணி பேசணும். அடுத்தது அவள் கோவமாக இருக்கும்போது எதிர்த்து பேசுகிறா, கோவமாக இருக்கும்போது தான் எதிர்த்து பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஸோ இது வந்து எப்படி சொல்லணும், ப்ரெசண்ட்டில் பேசுகிறா அப்படி சொல்லியிருக்கோம். அப்போ ப்ரெசண்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லணும். ஸோ இந்த 2 சென்டென்ஸையும் எப்படி இங்கிலீஷில் பேசணும், இந்த 2 ஃப்ரேஸையும் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக்கை பார்த்து சூப்பராக முடிச்சாச்சு. இன்றைக்கி என்ன பார்த்தோம், டாக் பேக் அண்ட் ஆன்சர் பேக். இது ரெண்டுமே ரொம்ப சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ நிறைய சென்டென்சஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, டெய்லி இங்கிலீஷ் கான்வர்சேஷனுக்கு உண்டான சென்டென்சஸ். ஆமாம் தானே? கண்டிப்பாக இன்றைக்கான லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.